முன்னாடி எல்லாம் ஒரு கோர்ஸ் நம்ம எடுத்து படிக்கிறோம்னா அது படிச்சதுக்கு அப்புறம் அது ரிலேட்டடா பிசினஸ் பண்ணுவோம். பட் இப்போ வந்து ட்ரெண்டே மாறி போச்சு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்போ வந்து ஒரு டெய்லரிங் ஸ்டூடெண்ட்டோ இல்ல ஆரி ஸ்டூடெண்ட்டோ இல்ல மேக்கப்போ இல்ல ஃபேஷன் மாடலிங்கோ இதெல்லாம் படிச்சா அந்த ஸ்டூடெண்ட் பிசினஸ்லாம் பண்றது இல்ல. டைரக்டா நமக்கு ஆப்போசிட்ல ஒரு கடையை போட்டு நாங்களும் சொல்லித்தரோம் விஆர் இன்ஸ்டியூட் அப்படின்னு ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்க்க உண்மையிலேயே ரொம்ப சிரிப்பா இருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃபேஷன் டிசைனிங் படிச்சுட்டு இருக்கிறப்போ படிச்சு முடிச்ச உடனே அடுத்த நாளே நான் சிசரு கிளாத் எல்லாம் எடுத்து போட்டு ஐ எம் ப்ரொஃபஷனல் ஃபேஷன் டிசைனர் அப்படின்னு நான் நின்றுருந்தேன்னா இன்னைக்கு இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான பிளேஸ்ல என்னால உட்காந்துருக்கவே முடியாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் எங்கெல்லாம் போய் கெயின் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் கெயின் பண்ணனாலதான் இன்னைக்கு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல உட்காந்துருக்க முடியுது. பட் இப்ப இருக்கிற எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியான வழியில எப்படி சம்பாதிக்கணும் இதை மட்டும் தான் மைண்ட்ல வச்சிருக்காங்களே தவிர கத்துக்கிட்ட நாலேஜ் மூலியமா மத்தவங்களுக்கு சர்வீஸ் பிளஸ் சம்பாத்தியம் அப்படி வந்து யாருமே முடிவு பண்றதே இல்லை. ஸோ அதனாலதான் வந்துட்டு இப்போ இவ்வளோ மேக்கப் ஆர்டிஸ்ட் இவ்வளோ ஆரி டிசைனர் இந்த மாதிரி இன்கம்ப்ளீட் ப்ரொஃபஷனல் நிறைய பேர் இருக்காங்க. தேங்க்யூ.